வணக்கம், வாசுதேவன். கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர் மற்றும் அன்னூர். நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன் அனைத்து விதமான பிளாஸ்டிக் சிப்ஸையும் வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனம். நீங்கள் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் சேகரித்து துகள்களாக உடைத்து கொடுத்தால் அந்த துகள்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். அப்போ பிளாஸ்டிக் பொருள் கிடைச்சிடும். அதை துகள்களாக உடைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு வாடிக்கையாளருடைய கேள்வி இருக்கும். அந்த உடைப்பதற்கு உண்டான இயந்திரங்களை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது. 1 HP-லிருந்து 25 HP வரைக்கும் 8 மாடல்ல இயந்திரத்தை நாம் விற்பனை செய்கிறோம். அப்ப இந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் முதலீட்டிற்கு தகுந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கி இந்த தொழிலை தொடங்கலாம். இந்த இயந்திரத்தை வாங்கிட்டீங்க, உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய எந்தெந்த பொருளெல்லாம் நீங்க உடைக்க முடியும். அப்போ பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் ஒரே ரகமா, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கலாமா, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் எல்லாருக்கும். ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒவ்வொரு ரகம். அப்ப அந்த ரகம் வாரியா பிரிக்கணும். அப்ப பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், பெட் பாட்டில். அப்ப இதையெல்லாம் பொறுத்தவரை நீங்க சேகரித்து அதுல இருக்கிற மூடி, அந்த லேபிள் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க துகள்களாக உடைத்து கொடுத்தால், நீங்க துகள் பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படிங்கிறது, நீங்க துகள்களாக உடைத்து கொடுத்தால் இந்த துகள்களை நமது நிறுவனம் வாங்கி கொள்கிறது. அப்போ இந்த பாட்டில் துகள்களை நீங்கள் தயாரிப்பதுதான் உங்களுடைய வேலை. இந்த தயாரிப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல பிளாஸ்டிக் பாட்டிலோட விலை அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 25 26 ரூபாய் பர் கேஜ் இருக்கு. அதை வாங்கி நீங்க தரம் பிரித்து அதில் இருக்கிற ரிமூவ் லேபிள், அந்த ரிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை துகள்களாக உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் இன்றைய சந்தை மதிப்பு 43 ரூபாய். அப்ப 43 ரூபாய்க்கு இந்த சிப்ஸை நம்ம வாங்கிக்கோம். அப்போ 25 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிய அந்த பாட்டில துகள்களாக மாற்றினால் 43 ரூபாய்க்கு நமது நிறுவனம் வாங்கி, அப்ப என்ன லாபம் கிடைக்கும்? அப்போ இந்த 18 ரூபாய் வித்தியாசம், விலை வித்தியாசம், 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்த அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நீங்க துகள்களாக மாற்றி விற்கும் போது உங்களுக்கு 18 ரூபாயில் டிரான்ஸ்போர்டேஷன், ஆள் கூலி, கரண்ட் பில்லு, ஹேண்ட்லிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு 5 to 6 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க கழிக்கலாம். அப்ப கிலோவிற்கு ஒரு 6 ரூபாய் நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிலோவிற்கு 12 ரூபாய் எளிதாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் இந்த தொழில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நீங்க வாங்கக்கூடிய அந்த தண்ணி பாட்டில் 25 to 26 ரூபாய்க்கு வாங்கினா இந்த துகள்களை 43 ரூபாய்க்கு நமது நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிலோவிற்கு 12 ரூபாய். அதனாலதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ப்ராசஸ், அதாவது என்னன்னா இயந்திரம் உடைப்பதற்கு தேவையான இயந்திரத்தை நம்ம கொடுக்குறோம். நீங்க புது பிளாஸ்டிக் வாங்குறீங்க, இடைப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட், அது கிலோவிற்கு ஒரு 6 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரும். இப்போ இதுல எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கலாமா, எல்லாம் உடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக எல்லா இயந்திரங்களையும் எல்லா பிளாஸ்டிக்கும் உடைக்கிறது. அப்போ 1 HP-லிருந்து 3 HP வரைக்கும் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் லைட் வெயிட் மெட்டீரியல், அதாவது திக்னஸ் கம்மியா இருக்கிறது, லைட் வெயிட் மெட்டீரியல் உடைக்கும். அப்ப பிளாஸ்டிக் கவரை எல்லாம் அரைக்கும். இந்த குக்கரி கவர்லாம் வருது இல்லையா, அதையெல்லாம் அரைக்கும். அனைத்து விதமான பிளாஸ்டிக் கவரையும் அரைக்கும். அனைத்து விதமான பாட்டில் உடைக்கும். இந்த 1 HP-லிருந்து 3 HP வரைக்கும் இருக்க மிஷின். ஆனால் நம்ம அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் குடம், மக்கு, குழந்தைகள் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பொம்மைகள், நம்ம கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய அந்த டப்பா, அந்த மூடி, இதெல்லாம் இன்னைக்கு ஆயில் கேனு, இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உடைக்கணும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியர். அப்ப இதை உடைப்பதற்கு அந்த சிறிய இயந்திரங்களால முடியாது. அப்ப 5 HP-லிருந்து 25 HP வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். அது ஹெவி டியூட்டி மெஷின்ஸ். அந்த இயந்திரத்தில் நீங்க இந்த விதமான பிளாஸ்டிக் எல்லாம் போட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் துகள்களாக உடைச்சு கொடுக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு PVC, CPVC, UPVC, இதெல்லாம் UPVC எல்லாம் நீங்க பார்த்தா ரொம்ப ஹெவியா இருக்க மெட்டீரியல். அதை உடைப்பதற்கு அப்படின்றது ஹெவியான மிஷின். அப்ப தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அந்த இயந்திரங்களை விட ஹெவியான இயந்திரத்தை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் விற்பனை செய்யும். அப்போ மற்ற நிறுவனங்களின் இயந்திரங்களை விட நமது நிறுவனத்தின் இயந்திரம் எந்த அளவிற்கு ஹெவியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் வீடியோவில் சொன்னாலோ இல்ல
நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அது அவ்வளவு எளிதாக புரியும் வகையில் இருக்காது. அப்ப நீங்க இந்த தொழிலை செய்யணும், இந்த தொழில் நல்ல தொழில், இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்துக்கும் போங்க. அந்த இயந்திரத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அந்த இயந்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு கடைசியா அன்னூரில் உள்ள கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்துக்கு வாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நமது இயந்திரத்தை பாருங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நமது இயந்திரத்தை பார்த்தால் இந்த படத்திற்கு விளக்கம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் எடுத்து கூற வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். அப்ப மற்ற நிறுவனங்கள் எந்த அளவிற்கு தரமற்ற இயந்திரங்களை தயாரித்து மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிறாங்க, இந்த தொழிலை செய்வதற்கு இயந்திரங்கள் எப்படி இருந்தால் அது சிறப்பாக செயல்படும் விஷயத்தை நீங்க கண்களால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரித்து இந்த தொழில நீங்க இறங்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கண்களால் காண்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி பல நிறுவனத்தின் இயந்திரங்கள் மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்குது, அவர்களால் வழங்கப்பட்ட இயந்திரங்கள் சரியான உற்பத்தி கொடுக்கிறதா, வாங்கிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் சிறப்பாக அந்த தொழிலை செய்கிறார்களா, அவர்கள் மெயின்டெனன்ஸ்ங்கிற பேர்ல எந்த அளவிற்கு வாடிக்கையாளரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இயந்திரத்துல நீங்க முதலீடு போடலாம். ஆனா இந்த பிளாஸ்டிக் உடைக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயந்திரங்கள் பலமானதாகவும் தரமானதாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். விலை குறைவாக இயந்திரத்தை கொடுக்கிறார்கள் என்றோ அல்லது கவர்ச்சியான விளம்பரங்களை கொடுக்கிறார்கள் என்பதாலோ நீங்கள் அந்த இயந்திரத்தை வாங்கிவிட்டால் நிச்சயமாக உங்கள் முதலீடு பாழாகும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் கோயம்புத்தூர்ல குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் 38 இயந்திரங்களை வாங்கி விற்பனை செய்தேன். விற்பனைக்கு பின் சர்வீஸ் வசதி இல்லை. அப்படியே சர்வீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா போன 3வது நாளே பிளேடு உடைஞ்சது, நட்டு போல்ட் கலந்து விழுந்தது, பிளேடு குவாலிட்டியா போடல, சிறப்பா அது உடைக்கல அப்படின்னு சொன்னா உடனே 45,000 கொடுங்க, 25,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, அப்பதான் வந்து பண்ண முடியும். இப்படியெல்லாம் வாடிக்கையாளர்களை டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கி அந்த இயந்திரங்கள் இன்று வரை சரியாக செயல்பாட்டில் இல்லை. அந்த வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் அந்த நிறுவனம் இன்று வரை சர்வீஸும் கொடுக்கல. இது போன்ற பாதிப்புகளை நானும் அந்த நிறுவனத்தை நம்பி இயந்திரத்தை வாங்கி கொடுத்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகுதான் ஒரு நல்ல ஒரு தொழிலை, எளிதாக செய்யக்கூடிய தொழிலை, சிறப்பான லாபம் வரக்கூடிய ஒரு தொழிலை ஒரு நிறுவனத்தின் இயந்திரத்தின் மூலம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அங்க வாங்கறத நிப்பாட்டிட்டு இந்தியாவிலேயே 35 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து தரமான ஹெவியான இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறோம். நேர்ல வந்து பாருங்க, இந்த இயந்திரத்தை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. இது வியாபாரத்திற்கான விளம்பரம் அல்ல, வெற்றிக்கான விழிப்புணர்வு. அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் குப்பைகளை கொண்டு கோடீஸ்வரராகும் மந்திரத்தையும் அதற்கு தேவையான உதவிகளையும் செய்யும் எங்கள் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தோடு இணைந்து தொழில் செய்ய நீங்கள் பிரியப்பட்டால் நேரில் வந்து சந்தியுங்கள். தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொழிலை எப்படி செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை புரிந்து இந்த தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.